ஒரு இடத்தோட ஆன்மீக சக்திக்கு காரணம் என்ன? அதோட பழமையா, இல்ல அங்க சொல்லப்படுற கதைகளா, இல்லன்னா அந்த இடம் அமைஞ்சிருக்கிற விதமா? சில இடங்கள்ல இது மூணுமே ஒன்னு சேரும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் நாகேஸ்வர் கோவில். வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு இடம் எப்படி நம்மளோட ஆன்மீக சுத்திகரிப்புக்கான ஒரு நுழைவாயிலா மாறுது? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு நாகேஸ்வர் கோவிலோட ரகசியங்களை ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த ஆன்மீக சக்திக்கு ஒரு வடிவம் இருக்குன்னா அது கண்டிப்பா இந்த கோவிலோட இதய பகுதியில இருக்கிற ஜோதிர்லிங்கமா தான் இருக்க முடியும். நம்மளோட பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஜோதிர்லிங்கம்னா என்ன? சொல்லப்போனா சிவனோட எல்லையில்லாத ஒளியே ஒரு தூண் மாதிரி உருவானா எப்படி இருக்கும்? அது வாங்க ஜோதிர்லிங்கம். இது வெறும் கல் இல்ல, அதுக்கும் மேல. யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுசும் வெறும் 12 ஜோதிர்லிங்கம் தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த நாகேஸ்வர் கோவில். இதுவே போதும் அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. நீங்க இந்த கருவறைக்குள்ள இருக்கிற அந்த புனிதமான கருப்பு கல்ல நல்லா பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாம்பு உருவம் ரொம்ப அழகா செதுக்கிறத பார்க்கலாம். இது இந்த கோவிலோட ஒரு ஸ்பெஷல் அடையாளம்னே சொல்லலாம். ஒரு கோவிலுங்கிறது வெறும் கட்டிடம் இல்ல. அது அமைஞ்சிருக்கிற நிலம், கடல், காற்று எல்லாமே அதோட ஆன்மீகத்தோட ஒரு பகுதிதான். அடுத்ததா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடத்தோட சிறப்பு பத்தி பார்க்கலாம். குஜராத்ல துவாரகைக்கு பக்கத்துல அரபிக்கடலோட அலையோசை ஒரு பக்கம், கோமதி நதியோட சலசலப்பு இன்னொரு பக்கம். இப்படி ஒரு அருமையான இடத்துல தான் இந்த கோவில் இருக்கு. நிலமும் நீரும் ஒன்னு சேர இந்த இடத்துல மனசுக்கு ஒரு தனி அமைதி கிடைக்கும் இல்லையா? இங்க கடலோர பகுதிங்கிறதால வெயில் காலம் கொஞ்சம் கடுமையா இருக்கும். வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகும். ஆனா குளிர்காலம் ரொம்ப இதமா இருக்கும். அதனால நீங்க இங்க வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் வர்றதுக்கு சரியான நேரமா இருக்கும். இந்த கோவிலோட கட்டிடக்கலையிலேயே ஒரு சிறப்பு இருக்கு. அது அமைஞ்சிருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது கடலோட உப்பு காற்று தாங்குற மாதிரி உள்ளூர் கற்களை வச்சும், மழைக்கால வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க உயரமான அடித்தளத்திலையும் கட்டியிருக்காங்க. பாருங்க இயற்கையோட சவால்களை எப்படி சமாளிச்சு நிக்குதுன்னு. சரி, இப்போ கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இந்த கோவிலோட வரலாற்றை திரும்பி பார்க்கலாம். காலத்தால அழியாத இந்த கோவிலோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோவிலோட வேர்கள் ரொம்ப ஆழமானவ. கந்தபுராணம் மாதிரியான பழங்கால நூல்கள்லயே இத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிபி 12ஆம் நூற்றாண்டுல இருந்து சுடாசமா வம்சம், மராட்டியர்கள்னு பல மன்னர்கள் இந்த கோவில பராமரிச்சு பாதுகாத்து வந்திருக்காங்க. பல நூற்றாண்டுகளா இந்த பக்தி தொடர்ந்துட்டே இருக்கிறது நிஜமாவே ஆச்சரியம்தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மகாபாரதத்தோட நாயகனான கிருஷ்ணரே அவரோட பாவங்களை போக்கிக்கிறதுக்காக இங்கே வந்து சிவனை வழிபட்டதா ஒரு கதை இருக்கு. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணரே வழிபட்ட இடம்னா அதோட ஆன்மீக முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும்னு. இந்த கோவில் அதோட வரலாறுல எத்தனையோ படையெடுப்புகளையும் அழிவுகளையும் சந்திச்சிருக்கு. ஆனாலும் அத்தனையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு காரணம் தலைமுறையா வந்த பக்தர்கள் தான். அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இந்த கோவிலை இன்னைக்கும் வாழ வைக்குது. சரி, ஒவ்வொரு கோவிலுக்கும் சில கதைகள் இருக்கும் இல்லையா? அதுதான் அதுக்கு உயிரே கொடுக்கும். இப்போ நாகேஸ்வர் கோவிலோட தொடர்புடைய சில சுவாரஸ்யமான கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். புராணங்களின்படி நாகங்கள், அதாவது பாம்பு தெய்வங்கள், இந்த கோவில பாதுகாத்துட்டு வரதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க கண்ணுக்கு தெரியாம இந்த கோவிலோட பாதுகாவலர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இங்க பாம்பு சின்னத்துக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அது வெறும் தீமையிலிருந்து பாதுகாக்கிறத மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆன்மீக சக்தியை விழிக்க வைக்கிற ஒரு சின்னமாவும் பார்க்கப்படுது. ஒரு விதத்துல இது ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி. இன்னொரு சுவாரஸ்யமான கதை கூட சொல்லுவாங்க. அதாவது பழங்காலத்துல பிரதிஷ்டை சடங்குகள் செய்யறதுக்காக இங்க ஒரு ரகசிய நிலத்தடி அறை இருந்ததாம். கேட்டாலே ரொம்ப மர்மமா இருக்குல்ல? சரி, இவ்ளோ வரலாறு கதைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கோவில் எப்படி இருக்கு? ஒரு வாழும் வழிபாட்டு தலமா? இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நடக்கிற முக்கியமான சடங்குகள்ல ஒன்னு அபிஷேகம். முதல்ல சிவலிங்கத்துக்கு தண்ணி, பாலுன்னு பல புனித பொருட்களை வச்சு நீராட்டுவாங்க. அப்புறம் பக்தர்கள் பூக்கள், வில்வ இலைகள்னு அர்ப்பணிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும்போது பூசாரிகள் சொல்ற மந்திரங்களும் பிரார்த்தனைகளும் அந்த இடத்தையே தெய்வீகமா மாத்திடும். வருஷம் முழுசும் இங்க பல திருவிழாக்கள் நடக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது மகா சிவராத்திரி. அன்னைக்கு ராத்திரி முழுசும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அப்புறம் கார்த்திகை பூர்ணிமா, நாகபஞ்சமின்னு பல விசேஷ நாட்கள்ல இந்த கோவிலே ரொம்ப களை கட்டியிருக்கும். நீங்க நாகேஸ்வர் கோவிலுக்கு போக போறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவில் காலையில 5 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். உள்ள போகும்போது
கொஞ்சம் அடக்கமான உடை போட்டுக்கிறது நல்லது. முக்கியமா கருவறைக்குள்ள போட்டோ எடுக்க அனுமதி இல்ல. அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் போறதுக்கு நல்ல சமயம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவில் வெறும் ஒரு கட்டிடம் இல்ல. இது வரலாறு, புராணம், புவியியல், அப்புறம் பக்தி, இந்த 4 விஷயங்களும் ஒன்னு சேர்ந்து உருவான ஒரு அற்புதமான உயிர்ப்போட இருக்கிற கலைப்படைப்பு. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு புனிதமா தோணுற ஒரு இடத்துல இந்த மாதிரி வரலாறு, புராணம், புவியியல் இதுல எது உங்கள ரொம்ப ஈர்க்குது? யோசிச்சு பாருங்க. இந்த நாகேஸ்வர கோவில பத்தின இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.